Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல விடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை அண்ட் லக்னோ அந்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிளேயர் ஸ்டாட்ஸ்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் பிளஸ் ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எத்தனாவது மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்கிறத டீடைலா பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 39வது T20 மேட்ச். இந்த மேட்ச் 23ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து நடக்குதுங்க. டைமிங்கை பார்த்தாக்கும் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இந்த வெனு எடுத்துக்கிட்டோம்னா MS சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமார் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா, யார் பிளேயர் சேஞ்சஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்றோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பாத்தீங்கன்னா பிச்சோட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது பிச்சை செக் பண்ணி லாஸ்ட் ஹாஃப் அன் எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே ஓகே இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலைன்னா மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGங்க. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ மறக்காம குபேர ஃபேண்டசி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ல டியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோனா பெருசா ஒன்றும் இல்லைங்க, இவங்களே காமனா ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிளிக் பண்ணி ப்ளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். மறக்காம குபேர ஃபேண்டசி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து FG. இப்ப அடுத்ததா இப்போ வந்து சென்னையோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். அஜன்கே ரகேனா, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், மொயின் அலி, சமர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, தீபக் சகால், பத்ரிநாத், முஸ்தபிசுல் ரஹ்மான், தேஷ்பாண்டே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர்ல சிவம் துபே வந்து இருக்காருங்க. இப்ப அடுத்ததா லக்னோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். குயின்டன் டிகாக், KL ராகுல், தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குன்னல் பாண்டே, ரவீன் பிஸ்னாய், யாஸ் தாகூர் அண்ட் மொஹித் கான், மேட் ஹென்ரி. இதுல வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து இம்பேக்ட் பிளேயரா இருக்காரு. ஓகே, இப்ப ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அஜன்கே ரஹேனோட ஹெட் டு ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 36ங்கிற 2 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹெட் டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போரா தான் இருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 மேட்சுக்கு 212 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து எடுத்திருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அடுத்ததான் ரச்சின் ரவீந்திராவோட ஹெட் டு ரெக்கார்ட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சுக்கு 98 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ போத் 2 மேட்ச்லயுமே ஒரு மேட்ச் வந்து 30+ ரன் வந்து நல்லா எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 75 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 40ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 11 மேட்சுக்கு 416ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 2 மேட்ச்லுமே ஆவரேஜ் 30+ ரன் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அடுத்த மொயின் அலி வந்து எடுத்துட்டோம்னா ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 84 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல எதுவுமே இல்லை, பட் 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்சுக்கு 68 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் போராதான் இருக்காரு. விக்கெட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா சமீர் ரிஸ்வியோட ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அவருக்கு பேட்டிங் ஆர்டர் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்துலயும் கொஞ்சம் போராதான் இருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 77ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தாங்க 50+ ரன் போட்டிருக்காரு. இது வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 413ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 மேட்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 24 மேட்சுக்கு 15 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆப்ஷனா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனியோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 56ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 41ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 70 மேட்சை பிளே பண்ணி 1514ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கம்மியான பாலுக்கு தான் வராரு. ஒரு 6 பால் 7 பால் தான் விளையாட வராரு. விளையாட அந்த பர்டிகுலர் பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் 30+ ரன்னுங்கிறத எடுத்துறாருங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா தீபக் சகார். தீபக் சகாரோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி ஒரு விக்கெட் பெருசா எடுக்கலாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகாரோட ஹெட் அவுட் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் போரா தான் இருக்கு. அடுத்ததா வெறும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 16 மேட்சை பிளே பண்ணி 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே சூப்பரான ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா பத்ரிநாவோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் ஹெட் அவுட் எடுத்திருக்காரு. வெறும் வந்து பார்த்தோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் அவுட்டோட வெனுல வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. ஏன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மஸ்ட் இவர்லாம் ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா முஸ்தபிசுல் ரஹ்மானோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. அது இப்ப வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்துறாருங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 2 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டேயோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 11 மேட்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அடுத்ததா சிவம் துபேயோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 76 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காருங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 மேட்சுக்கு 278 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4-5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல 25+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டர். மத பால்ல இருந்து அடிச்சாடக்கூடிய பாலுங்கனால எல்லா பாலுமே ஒரு 30+ ரன் கம்மியான பால பிடிச்சாலும் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிடுறாருங்க. இப்ப அடுத்ததா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ். லக்னோ டீம்ல இருக்கிறதா பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்ப்போம். இது வந்து குயின்டன் டீகாக்கோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 15 மேட்சை பிளே பண்ணி 394ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. 30ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஹெட் அவுட்ல ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 74 ரன் தான் அடிச்சிருக்காரு 7 மேட்சுக்கு. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க 40+ ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் அவுட்டோட வெனுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராதான் ரெக்கார்ட் இருக்கு. அடுத்ததா கேஎல் ராகுலோட ஹெட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் 69ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல 12 மேட்சுக்கு 486 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 62ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 79ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஹெட் அவுட்ல இவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. மஸ்ட் இவர ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெனுல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா தீபக் ஹூடாவோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 20ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 12 மேட்சை பிளே பண்ணி 140ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 48ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹெட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்சை பிளே பண்ணியிருக்காங்க. 45 ரன் தாங்க அடிச்சிருக்காரு.
ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் வெனுவில் வந்து பெரிய ரெக்கார்டு எதுவும் இல்லை. அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்டில் 18ங்கிறது ஆவரேஜாக வச்சிருக்காரு. 7 மேட்சுக்கு 92 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. ஹெட்வர்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அது ஒரு 2 மேட்ச்ல ஒரு 20+ ரன்னுங்க வந்து எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 ரன் தான் அடிச்சிருக்காரு 4 மேட்சுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. அடுத்ததா நிக்கோலஸ் பூரனோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 36ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரு 20+ ரன் வரை எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுக்கு மேல எடுத்துட்டு இருக்காருங்க. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 85ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. போத் 2 இன்னிங்ஸா இருக்கட்டும் 2 மேட்ச்ல வந்து 30+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு 25+ ரன்னுக்கு மேலதான் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அடுத்ததா ஆயுஷ் பதோனியோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 101 ரன் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல 50+ ரன் போட்டிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு மேட்ச்ல அது பாத்தீங்கன்னா 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. வெனுன்னு பார்த்தோம்னா 2 மேட்சுக்கு 24 ரன் தாங்க வச்சிருக்காரு. வெனுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. அடுத்தது குர்னல் பாண்டியோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 15ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 14 மேட்சுக்கு 139 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. பிளஸ் 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 ஆவரேஜும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்சுக்கு 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 11ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. இதுல 4 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. பேட்டிங் ஆடுற வந்தாலும் ஒரு 10-15+ ரன் வரையும் எடுத்துறாருங்க. வெனுன்னு வந்து பாத்துட்டோம்னா 10 மேட்சுக்கு 47 ரன் வச்சிருக்காரு. 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனு பொறுத்திருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாலும் ஒரு படம் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஓகே, ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வர்றாரு. மோஸ்ட்லி ஒரு 2-3 மேட்ச்ல மட்டும் தான் விக்கெட் ஆப்ஷன் வந்து அவர் வந்து எடுத்திருக்காருங்க. அடுத்ததான் ரவி பிஸ்னாயோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய இம்பார்ட்டன்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இதேதாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ரெக்கார்டு எடுத்திருக்காரு. ஸோ ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்மே நல்லா தாங்க இருக்கு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. அடுத்ததா யாஸ் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கு. வெனுல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மோசின் கானோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 1 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு பெரிய ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. மேட்சுக்கு 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இவெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மேட் ஹென்ரி பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல எந்த பெரிய ரெக்கார்டு இல்லை. வெனு ஹெட்வர்ட் ரெக்கார்டும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லைங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீமோட பிளேயர் பேட்டில் வந்து பார்க்கலாம். யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 113 பால்ல 128 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்தது தீபக் சகார்ட்ட 144 பாலுக்கு 178 ரன் அடிச்சிருக்காரு. 17 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மொயின் அலிட்ட 118 பாலுக்கு 214 ரன் அடிச்சிருக்காரு. 23 இன்னிங்ஸ்ல 7 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. பத்ரிநாத்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 24 பாலுக்கு 28 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ராகுல் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலிட்ட 88 பாலுக்கு 97 ரன் அடிச்சிருக்காரு. 11 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்து பத்ரிநாத்கிட்ட
ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 11 பாலுக்கு 13 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மேபி பத்ரிநாத் அண்ட் KL ராகுலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா மொயின் அலி, KL ராகுல் ரெண்டு பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 80 பாலுக்கு 122 ரன் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. அண்ட் தீபக் சகால்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. மொயின் அலி கிட்ட 13 இன்னிங்ஸ்ல ஒரு முறை, பத்ரிநாத் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. 43 பாலுக்கு 48 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பத்ரிநாத் அண்ட் நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 22 பாலுக்கு 24 ரன் தான் அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. அண்ட் தீபக் சகால்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. அது 12 பாலுக்கு 7 ரன் தான் கிடைச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில, அதாவது தீபக் சகால் அண்ட் தீபக் ஹூடா, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அஜன்கே ரெகேனாவை பொறுத்த வரைக்கும் குருணல் பாண்டியா 10 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 4 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 48 பாலுக்கு 58 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 532 பாலுக்கு 661 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 76 இன்னிங்ஸ்ல 27 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. 47 பாலுக்கு 40 ரன் தான் அடிச்சிருக்காரு. இவருக்கு ரெகேனா அண்ட் குருணால் பாண்டே அண்ட் லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் ருத்ராஜ் கைக்வாட் அப்படியும் ரவி பிஸ்னாய்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 11 பாலுக்கு 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரவி பிஸ்னாய் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 22 பாலுக்கு 24 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவம் தூபே ரவி பிஸ்னாய்கிட்ட கூட 4 இன்னிங்ஸை பிளே பண்ணி ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 21 பாலுக்கு 33 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல பிளே பண்ணி அந்த ஒரு இன்னிங்ஸ்ல விக்கெட் இழந்துட்டாருங்க. ஸோ மேபி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பால் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கம்பல்சரி பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ஓகே, இப்ப 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்ப இந்த 2 டீம்ல இருந்து சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்ல KL ராகுல் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 2 பேருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, பத்ரிநாத், மொயின் அலி அண்ட் சிவம் தூபே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.